ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் பரம தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் ஒரு மாறுதல் வரப்போகிறது. தேவனால் மட்டும்தான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். வேறு ஒருவராலும் முடியாது. வேறு எந்த சக்தியாலும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. தேவன் ஒருவரை மாற்றத்தை தருகிறவர். சத்துருக்களுக்கு வெட்கத்தை உண்டு பண்ணி தம்முடைய ஜனங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் ஒருவரே ஜெய கிறிஸ்து. அவர் ஒருவரே ஜெயத்தை நமக்கு தருகிறவர். ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்கள் தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. தேவனே உம்முடைய கரம் நீட்டப்படணும் ஐயா. எங்கள் தேசத்தில் உம்முடைய கரம் நீட்டப்படணும். எல்லாரும் சொல்லுங்க வாய்களை திறந்து. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது கானானியராகிய சிசேரா இஸ்ரவேல் ஜனங்களின் ஆளுகை செய்தான். தேசம் பாழாய் போனது. அங்கே தேவரால் எழும்பினாள். மணவாட்டி எழும்பினால் மட்டும்தான் மாற்றம் வரும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமம் தரிக்கப்பட்ட மணவாட்டியுடைய சத்தத்தை தேவன் விரும்புகிறார். மணவாட்டியின் சத்தத்தை தேவன் விரும்புகிறார். அவர் எழுப்பி விட்டார். பாராக்கை எழுப்பி விட்டார். யாகேல் கையில வெற்றியை கொடுத்தார். யாகேல் ஆணி அடித்து அங்கே சிசேராவுக்கு ஒரு முடிவு உண்டாக்கினார். மணவாட்டி சபையே, இந்தியாவில் எந்தெந்த சக்திகள் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறதோ ஆணி அடிக்க போகிறார். இந்த ஜெபத்தில் தேவன் ஆணி அடிக்க போகிறார். சிசேராவுக்கு ஆணி அடித்தவர், யாகேலை கொண்டு ஆணி அடித்தவர், மணவாட்டியை கொண்டு தேவன் ஆணி அடிக்க போகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து தேவரீர் எங்கள் தேசத்தில் இறங்கும். சத்தம் போதாது. வாயை திறங்க வாலிபர்கள், பெற்றவர்கள் வாயை திறங்க. தாயே தகப்பனே, இது அமைதியா இருக்கிற நேரம் அல்ல. இது வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல. தேசம் பாழாய் கொண்டிருக்கிறது. தேசம் பாழாய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள் தகப்பனே இந்தியாவில் இறங்குங்க ஐயா. இந்தியாவை பாருங்கப்பா. எங்கள் தேசத்தை பாருங்க ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. போதும் ஆண்டவரே. ஜனங்களுக்கு வந்த பாடுகள் போதும் ஐயா. ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே. ஒரு மாற்றம் வேணும் ஐயா. தகப்பனே ஆண்டவரே, ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. ஒரு மாற்றம் தேவை ஆண்டவரே. உம்முடைய ஜனங்கள் காப்பாற்றப்படணும்ப்பா. உம்முடைய மக்கள் காப்பாற்றப்படணும். உம்முடைய சித்தம் நிறைவேறணும். உம்முடைய விருப்பம் நிறைவேறணும். உம்முடைய விருப்பம் நிறைவேறணும் ஐயா. மாற்றம் உண்டாகட்டும். அல்லேலூயா. தேவதாசன் சொன்னது போல எந்த குறுக்கு வழி முயற்சிகளும் ஜெயிக்க கூடாது. குறுக்கு வழி முயற்சிகள் தடைபடுவதாக. குறுக்கு வழி முயற்சிகள் சின்னாபின்னமாவதாக. குறுக்கு வழி முயற்சிகள் ஒன்றுமில்லாமல் போவதாக. ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் மனம் இறங்கும்படியாய் ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் தேசத்தில் மனம் இறங்கும்படியாய் ஸ்தோத்திரம் அப்பா. வரப்போற எலெக்ஷன்ல எத்தனை பூத் இந்தியாவில் உண்டாக போகிறது. ஒவ்வொரு பூத்திலையும் வாக்கு சாவடியிலையும் தூதன் இறங்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து. தேவதூதன் இறங்கணும் ஆண்டவரே. தேவதூதன் இறங்கணும் ஐயா. தேவதூதன் இறங்கணும். ஒவ்வொரு வாக்கு சாவடியிலையும் ஒவ்வொரு தூதன் இறங்கட்டும். தூதன் ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பண விஷயங்கள் மற்ற ஆண்டவரே பாபா குறுக்கு வழி ஆலோசனைகள் எதுவுமே ஜெயிக்க கூடாது. இயேசு கிறிஸ்து நாமம் மட்டும் ஜெயிப்பதாக. 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. அற்புதம் நடப்பதாக. தேவரே உம்முடைய ஆவி ஊற்றுமப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏன் இந்த தேசத்தில் நிந்தை வருகிறது? இந்த நேரத்தில் நாம் அதை உணர வேண்டும். உணர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். செப்பனியா 3வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது, சபையின் மனுஷனாக இருந்து ஆசரிப்பு இல்லாமையினால் ஏற்பட்ட நிந்தை. பண்டிகை சபையின் மனுஷராக இருந்து பண்டிகையின் ஆசரிப்பு இல்லாமல் ஏற்பட்ட நிந்தை என்று செப்பனியா 3:18 நாம் வாசிக்கிறோம். இந்த நிந்தை நீங்க வேண்டும் என்றால் இங்கே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே,
ஆத்மநேசர் ஐக்கியத்தில் உள்ள மணவாட்டி சபையில் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று அந்த நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, சபையின் ஆசரிப்பை, சபையின் பண்டிகைகளை நாம் விடாதவர்களாக இருந்தால் நமக்கு நிந்தை வராது, அதற்கு மாறாக ஜெயம் வரும். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர் ஆராதனை இழந்திருக்கிறோம், சபையின் கூடி வருதலை இழந்திருக்கிறோம், ஊழியக்காரருடைய வார்த்தையை மீறி நடந்து இன்றைக்கு நிந்தைக்கு உள்ளாகி இருக்கிறோம். ஒரே ஒரு நிமிடம் இங்கே வந்தவர்கள் அப்படி இழந்திருந்தால், நீங்கள் ஒப்பு கொடுத்தால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படும், நிந்தை நீங்கும், தேசத்தில் மாற்றம் வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இந்த முழு ஐக்கியத்திற்காக நாங்கள் ஒருமனப்படுகிறோம். எங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் ஆராதனையை, சபையின் பண்டிகையை, ஆசரிப்பை இழந்து போனார்களோ, நாங்கள் ஆண்டவரை மன்னிப்பு கேட்கிறோம் ஐயா, மன்னித்து விடும், மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பியும் ஆண்டவரே. எஸ்தர் 9வது அதிகாரம் 1 நீங்கள் வாசிக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட தேதி குறிக்கப்பட்டது. அந்த தேதியில தான் கர்த்தருடைய பிள்ளைகள் 127 நாடுகளில் பழி வாங்கப்பட வேண்டும். ஆனால் காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம தேசத்தில் காரியம் மாறுதலாய் முடிய போகிறது, மாறுதலாய் முடிய போகிறது. எஸ்தர் புஸ்தகம் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது, நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபக்குழுக்கள், மொர்தெகாய் அந்த ஜெபத்தை நடத்தினார், மொர்தெகாய் இந்த சத்தத்திற்கு செவி கொடுத்தார். எங்கெங்கெல்லாம் ஜெபக்குழுக்கள் இந்த ஐக்கியத்தில் இருக்கிறதோ, அந்த ஜெபக்குழுக்களால் பெரிய வெற்றியை தேவன் நம்முடைய தேசத்திற்கு கொடுக்க போகிறார். எங்கெங்கெல்லாம் ஜெபக்குழுக்கள் மொர்தெகாயை போன்று மக்கள் எழும்பி ஜெபிக்க போகிறோமோ, தேசத்துடைய நிலை தலைகீழாய் மாறப் போகிறது. ஹல்லேலூயா. எஸ்தர் சொன்னார்கள், எஸ்தரும் அந்த ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். அவர்கள் ஒரு கூட்டமாய் ஜெபித்தார்கள், மொர்தெகாய் ஒரு கூட்டமாக ஜெபித்தார். இந்த பரிசுத்த பர்வதத்தில் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். எஸ்தர் சொன்ன பொழுது, ஆசர் ராஜாட்ட சொன்ன பொழுது அவர் கேட்டார், யார் அந்த சத்துரு? இவ்வளவு துணிகரம் கொண்டவன் யார்? நம்முடைய ஜெபம் இப்படி ஒரு கேள்வியை இந்தியாவில் கேட்க வைக்க போகிறது. நம்முடைய ஜெபம் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் கேட்க போகிறார்கள். இவ்வளவு துணிகரம் கொண்டது யார் என்று ஒரு சத்தம் தொனிக்க போகிறது. நீங்க எல்லாரும் ஜெபிங்க, ஆண்டவரே காரியம் மாறுதலாய் முடிந்தது போல மாறுதலாய் முடிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் கேளுங்க, காரியம் மாறுதலாய் முடிய வேண்டும், காரியம் மாறுதலாய் முடிய வேண்டும். அப்பா, நம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் பட்ட பாடுகள் போதும், வேதனை அடைந்தது போதும் ஐயா. அநேக பிள்ளைகள் இன்னும் வெளியே வர முடியாமல் கிடக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு, அவருடைய கண்ணீரை பாரு. என் தேசத்திற்கு இறங்குங்கப்பா, எங்கள் இந்தியாவுக்கு இறங்குங்கப்பா. காரியம் மாறுதலாய் முடிந்ததே, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார் என்று அதிகாரத்தில் இருந்த அந்த ராஜா கேட்டாரு. எங்க தேசத்துல சத்தம் தொடிக்க கூடாதா? எங்க தேசத்துல சத்தம் தொடிக்க கூடாதா? எங்க தேசத்துல அதிகார சத்தம் தொடிக்க கூடாதா? இந்த யூதர்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய ஏற்பட்டவன் யார்? அந்த துஷ்டாமன் தான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தம் நெருங்க போகிறது, இந்த சத்தத்தை கேட்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துல இறங்குங்கப்பா, ஆண்டவரே இறங்குங்க ஐயா. வட இந்தியாவை கண்ணோக்கி பாரும், தென்னிந்தியாவை கண்ணோக்கி பாரும், தேவதாசர்களை கண்ணோக்கி பாரும், ஒவ்வொரு ஆவிக்குரிய சபையை கண்ணோக்கி பாரும். போதுமையா, சஞ்சலங்கள் போது ஆண்டவரே. தேவதாசர்கள் இன்றைக்கு வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, ஜீவனுள்ள தெய்வத்தை சொல்ல முடியாமல் கட்டப்பட்டு தடை செய்யப்பட்டு கிடக்கிறோமே. இயேசுவே, தாவீதின் குமாரனே, மொர்தெகாய் ஜெபத்திற்கு இறங்கினவரே, எஸ்தரின் ஜெபத்திற்கு இறங்கினவரே, இந்த இடத்தில் ஆயிரக்கணக்கான மொர்தெகாய்கள் கூடி வந்திருக்கிறார்கள் அப்பா. ஆயிரக்கணக்கான எஸ்தர்கள் கூடி வந்திருக்கிறார்கள் ஐயா. இந்த இரண்டாவது நாள் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பரலோகத்தின் தெய்வமே, போதும்பா,
கரத்தை நீட்டுங்க ஐயா. எல்லாரும் சொல்லுங்க, கண்ணீரோடு சொல்லுங்க, கண்ணீரோடு சொல்லுங்க, கண்ணீரோடு சொல்லுங்க ஐயா. கரத்தை நீட்டுங்கப்பா. தேசத்தை விடுவீங்க ஐயா, தேசத்தை விடுவீங்க ஐயா. சுவிசேஷம் சொல்லும்படியான வாசல் திறக்கப்பட வேண்டுமே இயேசுவே. கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. எத்தனையோ தேவதாசர்கள் இன்றைக்கு தண்டனையின் மேல் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நினைவில் வைத்து கேளுங்கள். அவர்கள் நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக நினைத்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நல்லவரே, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா. மெய்யாகவே இந்த பரிசுத்த பர்வதத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றினவர். எங்களுடைய இரண்டாவது நாள் ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய மாறுதலை நீர் கட்டளையிட போகிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். இந்த காரியத்தை செய்ய துணிகர கொண்டவன் யார்? அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் சத்தமாய் சொல்லுவோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. தேவன் நிச்சயமாகவே நம்முடைய ஒவ்வொருடைய கண்ணீரின் ஜெபத்தை தேவன் கேட்டார். ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. அந்நிய கண்களால் அல்ல, யோபு சொன்னது போல நம்முடைய கண்களால் அதை பார்க்க போகிறோம். கரங்களை தட்டி வாய்களை திறந்து எக்கால சத்தத்தோடு எல்லாரும் ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போறாருன்னு விசுவாசிக்கிறீங்க?